வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த முறுக்கு பண்ண போகிறோம். இந்த முறுக்கு நான் இந்த ரிங் முறுக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த ரிங் முறுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன். வீட்டிலலாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணலாம், ஒரு சூப்பர் மெத்தடில். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப்பு, வறுத்த உளுத்தம்பருப்பு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருப்பெல்லு 3/4 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த பேன்ல சுடு தண்ணி வச்சிருக்கோம். நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பட்டர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பெருங்காயம். எதுக்காக இந்த தண்ணியை கொதிக்க விட்டு ஆட் பண்ணா அப்போ உங்களுக்கு அந்த ஈரப்பதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மாவு ரோல் பண்றதுக்கு, அதாவது மாவு ரெடியான மாவு கரெக்டாக கையில சுத்தி ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உப்பு ஆட் பண்றோம். இதுக்கு பிறகு இந்த பாசிப்பருப்பு ஆட் பண்றோம். நான் அந்த பாசிப்பருப்பு ஸ்டீம் பண்ணி, அதாவது கொஞ்சம் லைட்டா ஆவி கட்டின இந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறோம். சில பேர் ஊற வச்சு ஆட் பண்ணுவாங்க. நான் எதுக்காக ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக அந்த மாய்ஸ்டர் கொடுக்கும். ஸோ அதனால அந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், கருப்பெல்லு, அரிசி மாவு. நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக மாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சீரகம் பவுடர், உளுத்தம்பருப்பு பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த அரிசி மாவு எல்லாம் நல்லா வெந்து வரும். அதே டைமில் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே சில பேர் அரிசி மாவில் சுடு தண்ணி ஆட் பண்ணி கையில் பேசுவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக மெதுன்னு வரும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்களா, கையில் எடுக்கும்போது நல்லா மெதுன்னு இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ உடனே மாவு பிசைய முடியாது. அதனால் ஒரு சின்ன வீட்டில் தட்டு அப்படின்னா துணியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து நீங்கள் பிசையலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. எப்படி வீட்டில் சப்பாத்தி பூரி பிசைங்களோ அதே மாதிரி பிசையலாம். இப்போ தண்ணிலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் உதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அழுத்தி நீங்கள் பிசையும் போது சாஃப்டாக அந்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். வேணும்னா ஜஸ்ட் லைட்டாக தண்ணி தெளிக்கலாமே தவிர அதிகமாக தெளிக்கக்கூடாது. தண்ணி தெளிச்சா என்ன ஆகிட்டுனா நீங்கள் ஃப்ரை பண்ணுற டைமில் பொரியாக வரும், அப்படிலாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாக தெளிக்க வேண்டாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இப்போ ரெஸ்ட் விட்டுருங்க. இதுக்கு பிறகு ஒரு சின்ன கையில் ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு நம்ம ரோல் பண்ணி இப்போ விரலை சுற்றி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோல் பண்ணுறது நீங்கள் வீட்டில் இருக்க சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதில் வச்சு கூட ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு நினச்சின்னா நீங்கள் 2 உள்ளங்கையில வச்சு நடுவில் வச்சு சுற்றலாம். அது உங்களோட விருப்பம். இப்படி பண்ணால் சைஸ் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த சப்பாத்தி கட்டையில் இப்படி ரோல் பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போ ரோல் பண்ணி முடிச்ச பிறகு இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு மெலிசாக இருக்கும். ரொம்ப மெலிசாக கூட ரொம்ப திக்காக கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு விரலை சுற்றும் போது உடைய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் மாவு எடுத்துங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு விரலில் ஜஸ்ட் லைட்டாக விரலை வச்சு அப்படி சுற்றினா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி 4 வாட்டி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி நல்லா சுற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த டைமில் 1 by 1 ஆட் பண்ணலாம். அப்படியே மொத்தமாக கூட போடலாம். ஆனால் மொத்தமாக போடும்போது அதிகமாகிடுச்சா என்னோட டெம்பரேச்சர் கம்மியாயிடும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதே டைமில் நீங்கள் இந்த முறுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 minutes மேலே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பக்கத்துலேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த முறுக்கு வெந்துச்சான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஆயிலில் போடும்போது நல்லா அந்த பபுள்ஸ் நல்லா வரும். பார்த்தீங்களா, இந்த முறுக்கு வெந்த பிறகு அந்த பபுள்ஸ் கம்மியாகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக சொல்கிறேன். அந்த ஸ்டேஜ் வந்தனே, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தனே நீங்கள் முறுக்கு எடுக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாரையும் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். எடுக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியானதை ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் போட்டு நம்ம அந்த எண்ணெய்லாம் எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ரிங் முறுக்கு ரெடி. எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.